Hello students, welcome to Hiva Max 12th Standard Max Chapter 9 Exercise 9.3 Second question la 8th subdivision இந்த வீடியோல பார்க்கலாம். Integration of 0 to 1 log 1 plus x by 1 plus x square into dx. Solution na first let I is equal to அப்படின்னு எழுதிக்கலாம் 0 to 1 log 1 plus x by 1 plus x square dx. இப்போ இந்த x இருக்கிற இடத்துல நான் ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுக்க போகிறேன். let x is equal to tan thetaன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண dx is equal to secant square theta d theta. நெக்ஸ்ட் இப்போ லிமிட் பார்க்கணும் இல்லையா, x இன்னொன்று theta. x 0னா tan 0ல தான் 0 வரும். x 1னா tan 45 டிகிரியில் தான் 1. ஸோ பை பை 4ன்னு மாற்றி எழுத போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஐயில் ரீப்ளேஸ் பண்ணலாமா? Substitute பண்ணலாமா? I is equal to 0 to pi by 4 log 1 plus tan theta and dx இருக்கு. dx இருக்கிற இடத்துல secant square theta into d theta divided by 1 plus x square. அப்போ 1 plus tan square theta வை நான் எப்படி மாற்றி எழுதுவேன்னா secant square theta எழுதிக்கலாம். இப்போ secant square theta cancel. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். 0 to pi by 4 log 1 plus tan theta into d theta. இது நம்பர் 1. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா a minus x a minus theta f of x எடுப்போம் இல்லையா, சேம் ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். by using the property I is equal to 0 to pi by 4 log 1 plus tan theta வை a minus theta. அப்போ a value pi by 4 minus theta d theta ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு ப்ராக்கெட் வரணும். இப்போ ப்ராப்பர்ட்டி என்னன்னு எழுதியிருக்கேன், நம்ம வேணும்னா எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் log 1 plus tan 45 minus theta இருக்கு. இது எப்படி இருக்குன்னா tan a minus b. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan a minus b is equal to tan a minus tan b divided by 1 plus tan a into tan b. I is equal to integration 0 to pi by 4 log 1 plus tan a, அப்போ tan pi by 4 minus tan theta divided by 1 plus tan pi by 4 into tan theta. இது கூட dx இருக்கு. இப்போ எங்கெல்லாம் tan pi by 4 வருதோ அங்கெல்லாம் நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 plus 1 minus tan theta divided by 1 plus 1 into tan theta அதே தான். ஸோ tan thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ இது LCM எடுத்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ டினாமினேட்டர் இருக்கிறத இன்டூ 1ன்னு எடுத்துக்கலாம். I is equal to 0 to pi by 4 log 1 plus tan theta plus 1 minus tan theta divided by 1 plus tan theta dx. இப்போ plus tan theta minus tan theta cancel ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு I is equal to 0 to pi by 4 log 2 by 1 plus tan theta மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே d thetaன்னு மாற்றணும். dxன்னு எழுதியிருக்கேன், எல்லாமே d thetaன்னு மாற்றிடுங்க. நான் அது முன்னாடியே கவனிக்கல. இது கம்ப்ளீட்டாக d thetaன்னு மாற்றிடலாம் லாஸ்ட் இது மட்டும். இப்போ இது வந்து செகண்ட் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன நம்ம எடுத்தோம், சேம் இதே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் 2 by 1 plus tan thetaன்னு இருக்கு. இது ரெண்டத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ண போகிறோம். adding 1 and 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ I plus I is equal to integration of 0 to pi by 4 log 1 plus tan theta into d theta plus 0 to pi by 4 log 2 by 1 plus tan theta d theta. இது நெக்ஸ்ட் லைனில் I into I 2i integration 0 to pi by 4 log ரெண்டுத்துக்குமே காமன். நமக்கு வேறு இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் மாறுது.
அப்போ 1 plus tan theta ப்ளஸ்ஸில் இருக்கனால இன்டூ 2/1 plus tan theta எடுத்துக்கணும் இன்டூ d theta. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 times of I is equal to 0 to pi by 4 log 2ன்னு மாறிடும். log 2 d theta. இப்போ log 2ன்றது கான்ஸ்டன்ட், d theta மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும். 2y is equal to log 2 வெளியே எடுத்துட்டு d thetaவை இன்டகிரேட் பண்ணா theta, upper limit pi by 4, lower limit 0. So 2i is equal to log 2 theta க்கு பதிலா pi by 4 minus 0, upper limit minus lower limit. Therefore 2 times of I is equal to pi by 4 into log 2. எனக்கு I மட்டும்தான் வேணும். அப்போ 2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா pi by 8 log 2. அவ்வளோதான் இந்த சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும்? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். 9th சப்டிவிஷன் பாருங்க. Question 0 to pi integration of 0 to pi x sin x by 1 plus sin x dx. இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் let I is equal to integration 0 to pi x into sin x by 1 plus sin x dx. So by the property, இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோன்னா 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dx. ஸோ இங்கே ஏன்றது பை, அப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் நான் பை மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்க போகிறேன். ஸோ I is equal to 0 to pi எக்ஸ் இருக்கிற இடத்துல பை மைனஸ் எக்ஸு sin pi minus x divided by 1 plus sin pi minus x எல்லா இடத்துலையும் மாற்றிட்டோம் dx. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா sin pi minus x ஓட வேல்யூ sin x, அதை மாற்றி எழுதிக்கலாம். 0 நெக்ஸ்ட் லைனில் 0 to pi pi minus x into sin pi minus x ஓட வேல்யூ x தான் divided by 1 plus sin pi minus x ஓட வேல்யூ sin x dx. 2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம let I is equal to எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இது 1, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே அப்படி தானே செய்வோம், ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் கண்டுபிடிச்சிட்டு ஆடிங் 1 and 2. அப்போ I plus I is equal to 0 to pi x sin x divided by 1 plus sin x dx plus 0 to pi minus x into sin x divided by 1 plus sin x dx. ரெண்டுமே சேம் டினாமினேட்டர். அப்போ நம்ம லிமிட்டும் ஒன்று தான். அப்போ சேர்த்து எழுதிக்கலாம். 2 times of I 0 to pi x sin x plus pi minus x into sin x divided by 1 plus sin x dx. sin x inside கொண்டு வரோம்னா minus sin x plus sin x cancel ஆகிடும். ஸோ ஒரே லைனில் எழுதிடலாம், இல்லைன்னா இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா வரும். 0 to pi x sin x minus sin x cancel ஆகிடும். வெறும் pi into sin x மட்டும்தான் வரும். கீழே 1 plus sin x அப்படியே இருக்கும் into dx. இப்போ இந்த டேர்மை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் அண்ட் டிவைட் by 1 minus sin x. அப்போ தான் இது வந்து 1 minus sin ஸ்கொயராக மாறும். a plus b a minus b மாறும். இப்போ 2 times of I pi constant வெளியே எடுத்துடலாம். 0 to pi sin x into 1 minus sin x நான் ஆட் பண்ணுறேன். டினாமினேட்டர்லையும் 1 plus sin x into 1 minus sin x நான் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ இது எப்படி மாறும்னா a plus b a minus b a square minus b squared மாறிடும். sin x நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ pi into 0 to pi sin x minus sin square x divided by
a plus ba minus b அப்போ a square minus b square sin square x. இப்போ 1 minus sin square x னா cos square x. அது சேஞ்ச் பண்றதுக்காக அதை நம்ம ஆடே பண்ணியிருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். which is equal to 0 to pi sin x minus sin square x divided by cos square x dx. இப்போ இதை ரெண்டா பிரிச்சு எழுதணும். which is equal to இங்க pi எழுதணும், மறந்துட்டேன். pi 0 to pi sin x cos square x dx minus pi into 0 to pi sin square x divided by cos square x dx. இப்போ இதை சேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி சேஞ்ச் பண்றோம்னா 0 to pi sin by cos squareன்றது sin x by cos x ஒரு டேர்மும் 1 by cos x ஒரு டேர்மும் வரும் into dx minus pi into 0 to pi sin by cos என்றது tan. அப்போ tan square x dx இது டைரக்டா எழுதிடலாம். பட் இங்க நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ pi into 0 to pi sin by cos என்றது tan x into 1 by cos என்றது secant x into dx minus pi into 0 to pi tan square x. இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ pi into tan x into secant x இன்டகிரேட் பண்ணா secant x. upper limit pi lower limit 0 minus. இப்போ tan ஸ்கொயருக்கு டைரக்டா நமக்கு கிடையாது. tan square x வந்து pi into 0 to pi secant square x minus 1 into dx ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து tan ஸ்கொயருக்கு டைரக்டா இல்லாதனால இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். pi into secant pi minus secant 0 minus pi into secant square x integrate பண்ணா tan x. So minus 1 integrate பண்ணா x, upper limit pi lower limit 0. இதுக்கப்புறம் இதை நம்ம substitute பண்ணிக்கலாம். next lineல pi into secant x upper limit minus secant lower limit 0 எழுதிக்கலாம். minus pi அதே மாதிரி tan pi minus pi upper limit minus lower limit tan 0 minus 0. இது bracketல எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் pi ரெண்டுத்துலயும் காமன் சேர்த்து எழுதலாம். secant pi minus secant 0 pi வெளியே போயிடுச்சுன்னா minus tan pi minus into minus plus pi minus into minus இது plus ஆயிடும். அப்போ tan 0 minus 0 ன்னு எழுதிக்கலாம். tan 0 இது சரிங்களா? tan 0 0 ஏன்னா இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. அப்போ அங்கே இருக்கிறது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் லைன்ல pi into secant pi ஓட வேல்யூ minus 1 secant 0 ஓட வேல்யூ 1 தான் minus tan pi ஓட வேல்யூ 0 plus pi plus tan 0 ஓட வேல்யூ 0 ஆல்ரெடி minus 0 தான் இருக்கு. வெளியே pi இருக்கு. minus 1 minus 1 minus 2 plus pi மட்டும்தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு எல்லாமே 0 தான். pi into pi minus 2 minus செகண்டரி எடுத்துக்கலாம். இங்க 2 times of I வந்து இருக்கு நமக்கு. 2 times of I இருக்கு. அப்ப I is equal to 2 denominatorல வரணும். pi by 2 into pi minus 2. இதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்ம எல்லாருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you so much for watching.